இது ஒரு 40 வருஷம் பூட்டி கிடந்துச்சு இந்த அரண்மனை. எல்லாரும் மெட்ராஸில் இருந்துட்டாங்க. ஆண் வாரிசு எல்லாமே அத்தத்து இல்லை. இங்கே வந்த பிறகு ஒருத்தரோடையும் நான் பேசி பார்க்கும்போது எப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கே அவங்க வேல்யூ நிறைய தெரியல. நம்மளால் முடிஞ்சதை நம்ம இங்கே இருந்து நம்ம இருக்கிற அந்த பயணம் இறைவன் அனுப்பிச்சி வச்சிருக்கோம். அந்த பாரம்பரியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. நம்மளுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? ராஜகோபுரம் கேட்க தங்க கோபுரத்தை காலங்கத்தில் எழுந்திரிச்சு இந்த ஓல்டு பீப்புளெலாம் கூப்பிட்டு உட்கார வச்சுப்பாங்க. அந்த டைம் அவங்களோட ஜாலியாக உட்காந்து இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, இதுனா என்ன, மகாராஜானா எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி பேசுவாங்க. ராஜாவே நிறைய அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அவங்க அத்லெட்டிக் கடைசி வரைக்கும் ராஜா டென்னிஸ் விளையாடுவாங்க. இப்போ இருக்கிற காலேஜ் சேதுபதி ஆர்ட்ஸ் காலேஜ், இப்போ இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து கவர்மெண்ட் இருக்கிற இடங்கள் எல்லாமே இப்போ இருக்கிற அந்த கிரவுண்டு, ஸ்டேடியம், இங்கே எதை எடுத்தாலும் ஹாஸ்பிட்டல், நீங்கள் எதை எடுத்தாலுமே அவர் பார்த்து கிஃப்ட் கொடுத்தாரு. சொந்த ப்ராப்பர்ட்டி அவரை ஒன்று பார்த்து அள்ளி தான் கொடுத்துருக்காரு, கிள்ளியாக கொடுத்துருக்கு. இதே நல்ல கைகால் சுகத்தோடு நல்லா வச்சு, நல்ல குழந்தைகள், நல்ல சுற்றத்தார், நல்ல இன்புற்று முடிஞ்ச அளவுக்கு அந்த பயணத்தை சிறப்பாக நிறைவேற்றி முடிஞ்ச அளவுக்கு இதை மேம்படுத்துறதுக்கும், மேம்படுத்த முடியுதோ இல்லையோ ஆஸ் ஃபார் ஷெட்யூல் இதை மக்களுக்கு பதிவு பண்ண வேண்டியது ராஜா குமரன் சேதுபதி. அவங்க படித்து வளர்ந்ததெல்லாம் சென்னை, பெங்களூர் தான். இங்கே கல்லந்தொட்டி தான் இங்கே வந்து செட்டில் ஆகிறாங்க. அதுக்கு முன்னாடி 92 வந்து செட்டில் ஆகிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணி வந்த பிறகு நான் ஃபீல் பண்ணேன், இது ஒரு 40 வருஷம் பூட்டி கிடந்துச்சு இந்த அரண்மனை. எல்லாரும் மெட்ராஸில் இருந்துட்டாங்க. ஆண் வாரிசு எல்லாமே அத்தத்து இல்லை. ஸோ ராஜாவையும் கூட்டிகிட்டு போய் அங்கே வளர்த்துட்டாங்க. அப்போ இருந்திருக்கும், யாரும் ரெசிடெண்ட்டாக இல்லை, பொருள் எல்லாம் மட்டும் வந்து போயிருக்கு. அப்போது இவங்க வந்த பிறகு தான் நாங்கள் வந்து இப்போ இந்த வருஷம் 30வது வருஷம் எனக்கு போயிட்டு. 94 கல்யாணம், ஜனவரி 31. நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் பூட்டி இருந்த அந்த இடத்த வந்து ஓப்பன். நான் வந்து இருக்கிறேன்னு சொன்னதுனால அதுக்கு முன்னாடி இருந்து ரெடி ஆயிடுச்சு. இல்லைன்னா வந்து சென்னையிலோ பெங்களூர்லேயோ செட்டில் ஆகிருக்கும். தனியாக ஒரு உங்களுக்கு ஏமா நீங்கள் ஏன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் இது அந்த அடாப்ட் ஆகிருக்கு, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது சரி நம்மளும் அப்படியே சென்னை பெங்களூர்லேயே இருந்துருந்துருக்கலாம். இங்கே வந்த பிறகு ஒருத்தரோடையும் நான் பேசி பார்க்கும்போது எப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கே அவங்க வேல்யூ நிறைய தெரியல. நம்மளால் முடிஞ்சதை நம்ம இங்கே இருந்து அதை துணை நின்று நம்ம இருக்கிற வரைக்கும் அதை வளர்த்து விடுறோமோ இல்லையா, அட்லீஸ்ட் மெயின்டைன் பண்ணி பிள்ளைங்க கொண்டு போக சொல்கிற அளவுக்கு பண்ணிடுவோம்னு என்னோட நம்பிக்கை. ராஜாவே நிறைய அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அவங்க அத்லெட்டிக் கடைசி வரைக்கும் ராஜா டென்னிஸ் விளையாடுவாங்க, குழந்தையிலேருந்தே விளையாடுவாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ்க்கு தான் ராஜா அல்டிமேட், நல்லா செய்வாங்க. அதே மாதிரி ஆன்மீகம், யாராவது கோயில் இது முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்வாங்க. எல்லோரும் நல்லா சாப்பிட சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அவ்வளோதான் ராஜாவோடைய. ஆமாம், பழசு அந்த காலத்து. ஆமாம், இது இவங்களுடைய தாத்தா வந்து அவங்க அந்த கலர்டு ஃபோட்டோக்கு சண்முக மகாராஜா, லாஸ்ட் கிரவுண்ட் கிங் சண்முக ராஜேஸ்வர நாகநாத சேதுபதி. அவர் தான் பிடபிள்யூடி மினிஸ்டராக இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக அவங்க காலத்தில் தான் இந்த வைகை டேம் அதெல்லாம் ஏற்படுத்துகிறேன். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சி அந்த இதில் வரும்போது கூட பார்க்கலாம், பிரிட்ஜு அதில் தாத்தா பேர் போட்டிருக்கும் இருக்கு. நிறைய இடத்துல அந்த பதிவு இருக்கும். அவங்க காலத்தில் நிறைய பண்ணியிருக்காங்க டான்ஸ் அது இதெல்லாம். அப்புறம் என்னுடைய மாமனார் அவங்க
ராஜா நாகேந்திர சேதுபதி டாக்டர். அவங்களும் டாக்டர். டாக்டர் அவங்க தான் டாக்டர். அவங்க டாக்டராக நீங்க கீழே இருந்து பேசும்போது கூட ஒரு ஆமாம் விஷயம் சொன்னீங்க. ஆமாம். நம்ம ராஜாக்கு 2.5 வயசு இருக்கும்போது மேசிவ் அட்டாக்கில் இறந்துட்டாங்க. அவங்களுடைய என்னோட அத்தை அவங்க ராணி அபிராம சுந்தரின்னு ஆச்சு. ஆமாம். அவங்களும் இந்த ராயல் ஃபேமிலி தான். அவங்களுடைய மகாராஜாவுடைய தாத்தா அப்பா, அவங்களோட அப்பா, அதாவது மகாராஜாவோட அப்பா முத்துராமலிங்க சேதுபதி. ஆமாம். அவர் காலத்தில் நிறைய போனதெல்லாமே ரெடி பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் நிறைய ரெனியூ பண்ணியிருக்காங்க, நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அவங்க காலத்தில் நிறைய இந்த அகலியெல்லாம் க்ளோஸ் பண்ணி அவங்க இந்த லாஸ்ட் 19 அந்த டைமில் அந்த பார்டரில் இருந்தவங்க. பாஸ்கர சேதுபதியோட சன். உங்களோட சன்? ஆமாம், முத்துராமலிங்க சேதுபதி. மருமகளாக இங்கே வரும்போது இத்தனை பேருடைய நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் எல்லோருடைய வரலாறுகளையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களுடைய பெயர்கள் ரொம்ப நீளமாக இருக்கும் இல்லையா? அந்த பெயர்கள் எல்லாம் ஞாபகத்தில் ஆர்வம் இருந்ததுனால. ஆர்வம் இல்லைன்னா ஒரு நாள் இருக்க முடியுமா? 1 மணி நேரம் கூட இருக்க முடியாது. ரோடும் பார்க்க முடியாது, ஆளையும் பார்க்க முடியாது, அப்பெல்லாம் ஈஸியாக உள்ளே வர முடியாது. பட் நம்மளுக்கு கிடைச்ச கிஃப்ட், நம்ம இருக்கிற அந்த பயணம் இறைவன் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அந்த பாரம்பரியம் எல்லாருக்கும் கிடைக்காது. நம்மளுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? ராஜகோபுரம் இங்கே தங்க கோபுரத்தை காலங்கத்தில் எழுந்திரிச்சு ராஜேஸ்வரி அம்பாலோடைய ஆமாம் ஆமாம் அதை காலைல எழுந்திரிச்சு கும்பிட்டுக்கிறான். யாருக்கு கோயிலுக்குள்ளே வீடை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே அரண்மனையில் இருந்துட்டு இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. கொஞ்சம் அப்பப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் ஏஜ் ஃபேக்டர் நம்மளுக்கு ஐயோ போர்டாக இருக்கும் சம்டைம்ஸ். இருந்தாலும் ஐ மேக் மை செல்ஃப் பிஸி. நான் அந்த டைமை வேஸ்ட் பண்ண அந்த வயசுங்கிறது ஒரு ஒரு பட்டாம்பூச்சி சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வயசை என்ன செய்வேன்னா இந்த ஓல்டு பீப்புளெலாம் கூப்பிட்டு உட்கார வச்சுருப்பாங்கல்ல, அந்த டைம் அவங்களோட போய் ஜாலியாக உட்காந்துருவேன். உட்காந்து இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, இதுனா என்ன, மகாராஜானா எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி பேசுவாங்க, இவங்கன்னா என்ன, நிறைய கலெக்ட் பண்ணி நிறைய பேர். ஆமாம். இவங்க ராமநாத சேதுபதி ராஜாவுடைய என்னுடைய மாமனாருடைய அண்ணன். மாமனார் தான் நான் இந்த தாடி வச்சுருக்கேன். அவங்க தான் என்னோட மாமனார். அவங்க டாக்டர். ஆமாம். இதுதான் மகாராஜாவுடைய. அப்போ இந்தியாவில் 2 பேர் தான் வச்சுருந்தாங்க இந்த வண்டி. ஆமாம். அது ஒன்று இவங்க, இன்னொன்று ஐ திங்க் ஜெய்ப்பூர் அந்த டைமில். இவங்க நிறைய எனார்மஸ் பாஸ்கர சேதுபதி பண்ணியிருக்காங்க ஆன்மீக தொண்டு நிறைய. பட் எனக்கு தெரிஞ்சு மகாராஜா இங்கே இருக்கிற இப்போ கலெக்ட்ரேட் சேதுபதி, இப்போ இருக்க கலெக்ட்ரேட் ஃபுல்லாக, இப்போ இருக்கிற காலேஜ் சேதுபதி ஆர்ட்ஸ் காலேஜ், இப்போ இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து கவர்மெண்ட் இருக்கிற இடங்கள் எல்லாமே, இப்போ இருக்கிற அந்த கிரவுண்டு, ஸ்டேடியம், இங்கே எதை எடுத்தாலும் ஹாஸ்பிட்டல், நீங்கள் எதை எடுத்தாலுமே அவர் பார்த்து கிஃப்ட் கொடுத்ததான் சொந்த ப்ராப்பர்ட்டியை. அவரை ஒன்று பார்த்து அள்ளி தான் கொடுத்துருக்கார், கிள்ளியாக கொடுக்கல மகாராஜா. பொதுமக்களுக்கு சேவை பயன்படக்கூடிய எல்லா விஷயம் எல்லாமே கொடுத்துட்டா. எதுவுமே, அதாவது விருதுநகர் போகிறதா இருந்துச்சா, அவங்க ஐயா காமராஜர் ஐயா இருந்திருக்காங்க, அவங்க ஊருக்கு எல்லாம் கொண்டு போய் அங்கெல்லாம் அப்போல்லாம் 3 எல்லாமே சேர்ந்து ஒரே ரெஜியூமில் இருந்தது. இல்லை ராம்நாடு கொண்டு வாங்கன்னு இடத்தையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து எல்லாமே. இப்போ இருக்கிற ஸ்வாட் ஸ்கூலு, எங்கள் ஸ்கூல் ராஜா ஸ்கூலுக்கு முன்னாடியே ஸ்வாட் ஸ்கூல்னு பாதிரியார் கேட்டதுக்கு இந்த இடத்த கொடுத்து, அதில் தான் இவங்க படிச்சிருக்காரு, நம்ம ஏபிஜே அப்துல் கலாம், பழைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா படிச்சிருக்காங்க. அப்புறம் இப்போ இருக்கிற ஏர்வாடி தர்காலாம் இருக்கே, அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கொடுத்தது. அதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அது 6666 அவங்க நம்பர். அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி அதில் செப்பு பட்டயம் எழுதி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம், பட் விற்க முடியாது. இது என்னோடய சந்ததிகள் யாரும் இது கேட்டு வர்றவங்க காசியில் இருக்கிற காராம்பசுவை வெட்டி பழி கொடுக்குது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி செப்பு பட்டயம் எழுதியே கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமாம், அது மாதிரியெல்லாம் பெரிய சிறப்பு. அதே மாதிரி இங்கே இருக்கிற பெல்லு ஹாலாண்டு
ஹாலாண்ட்லேருந்து வந்திருக்கு. பெல் பெருசாக இருக்கும். இங்கே ஒன்று ரோசரி சர்ச்சில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி உத்தரகோசமாங்கி இந்த உலகத்துக்கே முதல் கோயில் அதுதான். அங்கே உள்ள பெல்லம் 3 உலகம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் இப்போ நீங்கள் இந்த 30 வருஷம் இங்கே வந்தது இந்த காலகட்டங்களில் வந்து தானமாக யாருக்காவது கொடுத்தது வச்சது ஏதாவது பெரிய விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய ராஜா கொடுத்துருக்காங்க. எங்கள் ராஜா கொடுத்துருக்காங்க. எங்கள் பெரிய மாமியாரும் 2 பேர் சேர்ந்தே கொடுத்துருக்காங்க. கோயில்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. நிறையா அது அது இப்போ பிளான் பண்ணியெல்லாம் சொல்ல தெரியாது. அவங்க நிறைய ஆக்கிரமம் பண்ணி உட்காந்துருக்காங்கல்ல, அதையும் நாங்கள் கேள்வி கேட்கல. இல்லை ராஜா பேருக்கு இது வந்திருக்கும்ல சொத்துன்னு, அதுலேயே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நிறைய கோயிலே இருக்குது. அதனால் அது அப்படியே விட்டாச்சு. மடங்களே இருக்குது. நம்ம எதுவுமே கேட்க முடியாது. எப்படி கேட்க முடியும்? அதனால வந்து கேட்க முடியாது. அது கேட்டாலும் மரியாதை இல்லை. இதே நல்ல கைகால் சுகத்தோடு நல்லா வச்சு நல்ல குழந்தைகள், நல்ல சுற்றத்தார், நல்ல இன்புற்று இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அந்த பயணத்தை சிறப்பாக நிறைவேற்றி முடிஞ்ச அளவுக்கு இதை மேம்படுத்துறதுக்கும், மேம்படுத்த முடியுதோ இல்லையோ ஆஸ் ஃபார் ஷெட்யூல் இதை மக்களுக்கு பதிவு பண்ண வேண்டியது அந்த கடமையில் இருக்கிறது தான் நம்மளோட தலையான கடமை. பிள்ளைகளை ஏன் படின்னு அடிக்கிறீங்க? டாக்டருக்கு படி, இன்ஜினியருக்கு படி. அடைய டாக்டர் இன்ஜினியரு படித்தா என்ன செய்ய போகிறீங்க? தனித்துவமாக அவங்களுக்கு என்ன ஆர்வமோ, பெயிண்டிங்கில் சில பேர் ஆர்வம் இருக்கும், இந்த மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ஆர்வம் இருக்கும், க்ரியேட்டிவாக இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஏன் நான் வியப்பான நிறைய விஷயங்கள் நிறைய பேரை பார்த்துட்டு ஒரு சின்ன கான்செப்டை எடுத்து அது பிரம்மாண்டமாக பண்ணக்கூடிய அறிவுத்திறமை உள்ளவங்க இருக்காங்க. அதை அந்த பேரண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் பண்ணலாம்.